திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். அது உறுதி. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல, வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டராக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.